ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு போகும்பொழுது நமக்கு அந்த ரூட் சரியாக தெரியல அப்படின்னும் பொழுது நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி தான் அந்த ரூட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணுவோம். இப்போலாம் எல்லாருமே அவங்களுடைய மொபைலை அவங்களுடைய பைக் இல்லைனா காரில் மவுண்ட் பண்ணி கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி தான் ட்ராவலே பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கூகுள் மேப்பில் இருக்கக்கூடிய ஒரு 6 ட்ரிக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் சொல்லியிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ட்ரிக்ஸாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக், கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்பொழுது இந்த இடத்துல யுவர் லொக்கேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிப்பீங்க. கீழே இருக்கக்கூடிய டெஸ்டினேஷன் அப்படின்ற இடத்துல நீங்கள் எங்கே போகணுமோ அதை கொடுத்துட்டு கீழே 4 வீலரா 2 வீலரா இல்லை நீங்கள் நடந்து போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. கொடுத்தோடனே இந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ளூ கலர் டாட் பார்த்தீங்கன்னா நமக்கு நேவிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ஐக்கானை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு அந்த டாட் மேலே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல சூஸ் வெஹிக்கிள் ஐக்கான் அப்படின்னு சொல்லி வரும். இதில் உங்களுக்கு பிடிச்ச இந்த வெஹிக்கிளை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த டாட்டுக்கு பதில் நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணும்பொழுது நேவிகேஷன் ஐக்கானை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபியூச்சரை யூஸ் பண்ணி பாருங்கள். செகண்ட் ட்ரிக், கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது நம்ம எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 லொக்கேஷனை இந்த இடத்துல நம்ம என்ட்ரு பண்ணுவோம். இந்த 2 லொக்கேஷனுக்கு இடையில ஏதாவது ஒரு இடம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இதில் நம்மளால் மல்டிபிள் ஸ்டாப்ஸை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியும். அதுக்கு யுவர் லொக்கேஷன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா செகண்டு ஆட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். இந்த இடத்துல நமக்கு ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டாப் காட்டுது. மேலே இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டபுள் லைனை நீங்கள் கிளிக் பண்ணி கீழே இழுத்தீங்க அப்படின்னா ட்ராக் பண்ணிக்க முடியும். இந்த புதுசாக ஆட் பண்ண ஸ்டாப்பில் நீங்கள் அந்த 2 லொக்கேஷனுக்கு நடுவில் ஏதாவது ஒரு பிளேஸை விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அதை உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். சேம் அதே மாதிரி நான் இன்னொரு ஸ்டாப்பை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இன்னொரு லொக்கேஷனை நான் என்ட்ரு பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டாப் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்துருச்சு. உங்களுடைய அந்த டைம் லைனை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நீங்கள் ஆட் பண்ண அந்த லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு அந்த ஏபிசி அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்டில் நமக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் மல்டிபிள் ஸ்டாப்ஸை நம்ம ஆட் பண்ணும்பொழுது நம்ம ட்ராவல் பண்ணுற அந்த ஏ அப்படின்ற அந்த பாயிண்ட்லேருந்து பி அப்படின்ற அந்த இடத்துக்கு போக எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். தேர்ட் ட்ரிக், நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கூகுள் மேப்போடைய ஜிபிஎஸ் லொக்கேஷன், அதாவது நம்மளுடைய கரண்ட் லொக்கேஷனை நம்ம இருக்கக்கூடிய அந்த இடத்த காமிக்காமல் வேற ஒரு இடத்த காமிக்கிற மாதிரி நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ என்னுடைய கூகுள் மேப் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனை இந்த இடத்துல காட்டுறேன். இப்போ நான் இருக்கக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா சென்னை. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ண சொல்லும்பொழுது நம்ம இந்த லொக்கேஷனில் இருக்கிற மாதிரி இல்லாமல் வேற ஒரு லொக்கேஷனில் இருக்கிற மாதிரி நம்மளால் செட் பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் ஒரு சில ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு உங்களுடைய மொபைல் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு அதில் தமிழ் டெக் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனல் நேமை சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் நமக்கு தமிழ் டெக் ஃபார் யூ .in அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சைட் உங்களுக்கு ஷோ ஆகும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா நம்மளுடைய சைட்டுக்கு டாப் கார்னரில் ஒரு சர்ச் ஐக்கான் இருக்கும். அந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபேக் ஜிபிஎஸ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னா கீழே வரக்கூடிய ரிசல்ட்ஸில் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரிசல்ட் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஆர்டிக்கலை நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைலில் உங்களால் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணணும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் ஒரு சில பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். அந்த பர்மிஷன்ஸை அலோவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு எனபிள் அப்படின்னு சொல்லி இருக்கும். எனபிள் அப்படின்ற இடத்துல உங்களுடைய செட்டிங்ஸில் டெவலப்பர் ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணி இந்த அப்ளிகேஷனை எனபிள் பண்ணணும். இப்போ உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அபவுட் ஃபோன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பில்டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை 7 டைம்ஸ் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய செட்டிங்ஸில் டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். இப்போ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அதுக்கு கீழே செலக்ட் மோக் லொக்கேஷன் ஆப் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணோன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண இந்த ஃபேக் ஜிபிஎஸ் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா நமக்கு அந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த இடத்துல சென்டராக நமக்கு இந்த லொக்கேஷனை பின் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த மேப்பை ட்ராக் பண்ணி உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் நீங்கள் இருக்கிற மாதிரி காமிக்கணுமோ அந்த லொக்கேஷனை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த கீழே ஒரு ப்ளே பட்டன் இருக்கும். அந்த ப்ளே பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிபிஎஸில் செட் ஆகிடும். இப்போ என்னுடைய மொபைலில் கூகுள் மேப் ஓப்பன் பண்ணி கரண்ட் லொக்கேஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே நான் அந்த இடத்துல செட் பண்ண அந்த லொக்கேஷன் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எனக்கு ஷோ ஆகுது. பட் ஆனால் நான் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட லைவ் லொக்கேஷன் கேட்குறாங்க அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ணால் கூட உங்களுக்கு நீங்கள் இந்த ஜிபிஎஸில் நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் செட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய கரண்ட் லொக்கேஷன், அதாவது லைவ் லொக்கேஷனில் அவங்களுக்கு காமிக்கும். இப்போ அந்த இடத்துல நான் ஷேர் லைவ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த இடத்துல நம்ம செட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பாண்டிச்சேரி அப்படின்ற அந்த லொக்கேஷன் தான் இந்த இடத்துல நமக்கு ஷோ ஆகுது. இந்த மாதிரி உங்களுடைய மொபைலில் கூகுள் மேப்போடைய ஜிபிஎஸ் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ட்ரிக், கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் நடந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கூகுள் மேப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லொக்கேஷனில் யுவர் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவீங்க. டெஸ்டினேஷன் அப்படின்ற இடத்துல நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துட்டு சர்ச் பண்ணுவீங்க. இந்த இடத்துல கீழே நமக்கு அந்த இடத்துக்கு போக எவ்வளோ டிஸ்டன்ஸ், நமக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு இந்த இடத்துல இருக்கும். அது இல்லாமல் உங்களுடைய மேப்பில் ஒரு அவுட்லைன் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். இந்த வாக்கிங் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அவுட்லைனை நீங்கள் யூஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். கீழே இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே எந்தெந்த இடத்துல நீங்கள் டேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். லாஸ்ட்டாக நமக்கு ஒரு 360 இமேஜ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த இமேஜ் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேப் கீழேயும் மேலே ஒரு லைவ் வியூ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இந்த லைவ் வியூவை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த இடத்துல டர்ன் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக நம்மளால் பார்த்துக்க முடியும். அதாவது லைவ் வியூவில் ஒரு சில இடங்களில் நிறைய ஸ்ட்ரீட் நமக்கு இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் உள்ள சின்ன சின்னதாக நிறைய சந்துகள் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த மேப்பில் இருக்கக்கூடிய அவுட்லைனை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. மேலே இருக்கக்கூடிய அந்த லைவ் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களால் எந்த இடத்துல திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் லைவ் வியூவில் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஒரு இடத்துக்கு போகும்பொழுது ஈஸியாக அந்த லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த லைவ் வியூவில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த இடத்துல டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களால் லைவ் வியூ அந்த ஸ்ட்ரீட் எந்த இடத்துல இருக்குது அந்த ஸ்ட்ரீட்டோட வியூவை உங்களால் பார்த்து டேரெக்டாக அது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களால் நேவிகேட் பண்ணி போக முடியும். ஒரு சில இடங்களில் கூகுள் மேப்பில் இருக்கக்கூடிய அந்த அவுட்லைனில் இருக்கக்கூடிய ரூட்டை மட்டும் வச்சு நம்மளால் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த கூகுள் மேப்பில் கொடுத்துருக்கக்கூடிய லைவ் வியூ அப்படின்ற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக், நீங்கள் அதிகமாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லாஸ்ட் ட்ரெயின் எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதில் ஸ்டார்டிங் லொக்கேஷன் அப்படின்ற இடத்துல உங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. யுவர் டெஸ்டினேஷன் அப்படின்ற இடத்துல நீங்கள் எங்கே போகணுமோ அந்த ரயில்வே ஸ்டேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடித்த உடனே இந்த இடத்துல தேர்டாக இருக்கக்கூடிய ட்ரெயின் அப்படின்ற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணோன்னு நமக்கு லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய செட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுடைய ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரூட்டில் உங்களுக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ட்ரெயின்ஸ் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்பொழுது உங்களுடைய லாஸ்ட் ட்ரெயினை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். 6th ட்ரிக், கூகுளில் நீங்கள் டெய்லி எங்கெங்கே போகிறீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய மொபைலில் கூகுள் மேப் பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல யுவர் டைம் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டுடே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எந்தெந்த இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த லொக்கேஷன்ஸ் ஃபுல்லாக இந்த இடத்துல நமக்கு ஷோ ஆகும். மேலே இருக்கக்கூடிய அந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேலண்டர் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த டேட்டில் எந்தெந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். நீங்கள் ரீசெண்டாவோ அப்படி இல்லைனா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து அந்த இடத்த என்னைக்கு நம்ம விசிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னா கூகுள் மேப்பில் இருக்கக்கூடிய யுவர் டைம்லைன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் விசிட் பண்ண இடங்களில் கூட உங்களால் என்னைக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய கூகுள் மேப்போட 6 ட்ரிக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a great day.